இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கோவைக்கு வருகை தருகிறார். கொடிஷியா அரங்கில் நடக்கும் விழாவில் அவர் பங்கேற்க இருக்கிறார். கொடிஷியா அரங்கில் நடக்கும் விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். தொடர்ந்து தொழில்துறையினருடன் நடக்கும் சந்திப்பிலும் அவர் உரையாற்ற இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கோவைக்கு வருகிறார். கொடிஷியா அரங்கில் நடக்கும் நிகழ்வில் அவர் பங்கேற்று உரையாற்றவும் இருக்கிறார். கொடிஷியா அரங்கில் நடக்கும் விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். தொழில்துறையினருடன் நடக்கும் சந்திப்பிலும் அவர் பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர். கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார் சி.பி. ராதாகிருஷ்ணன். அவருக்கு கட்சியின் நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கும் காட்சியையும் திரையில் பார்த்தோம். தொடர்ந்து தொழில்துறையினருடன் நடக்கும் சந்திப்பிலும் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றுகிறார். கோவை விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக அக்கட்சியின் நிர்வாகிகள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவருக்கு உற்சாகமாக வரவேற்பும் அளித்து வருகின்றனர். கொடிஷியா அரங்கில் நடக்கும் விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், கூடுதல் விவரம் என்ன? செஷல்ஸ் நாட்டிலிருந்து இந்தியா திரும்பிய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சற்று நேரத்திற்கு முன்பு கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள அவர் விமானம் மூலமாக தற்போது வந்து விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலை தொடக்கம் வரையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பல்வேறு பொதுமக்களையும் நேரடியாக சந்தித்து தனது நன்றிகளையும் தெரிவித்த வண்ணம் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் காலை கொடிஷியா வளாகத்தில் கோவை மக்கள் மன்றம் சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதன் பிறகு மதியம் கோவை மாநகராட்சி அரங்கில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு அவர் மரியாதை செலுத்திவிட்டு அதன் பிறகு பேரூரில் இருக்கக்கூடிய சாந்தலிங்க அடிகளார் அரங்கில் நூற்றாண்டு விழா ஒன்றிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். அதன் பிறகு திருப்பூருக்கு செல்லும் அவர் மாலையில் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பிறகு மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க இருக்கிறார். துணை குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களும், அதாவது அவர் பயணிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளும் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் 2000 காவல்துறையினரால் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பல்வேறு கட்டுப்பாடுகளும் குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ட்ரோன்கள் இயக்கக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் அவர்கள் விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் கொடிஷியா அரங்கில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவர் தற்போது சிறிது தூரம் நடந்தவாறே சென்று அனைவரும் மக்களை சந்தித்து வருகிறார். கொடிஷியா அரங்கிலிருந்து அவினாசி சாலை வரையிலுமே பல்வேறு நிகழ்ச்சிகள் பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதாவது யோகா நிகழ்ச்சிகள் மற்றும் ஜமாப்பு நிகழ்ச்சி மற்றும் புல்லட் வாகனங்களில் பெண்கள் சி.பி. ராதாகிருஷ்ணனின் உடையை அணிந்தவாறு அவருக்கு புல்லட் வாகனங்கள் மற்றும் சூப்பர் பைக்குகளில் இருந்தவாறு அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இது போல பவளக்கோடி கும்மி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட விமான நிலையம் அரங்கில் இருந்து அவினாசி சாலை வரையிலும் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள் அவரை வரவேற்பதற்காக. இந்த நிலையில் சாலை மார்க்கமாக சிறு தூரம் நடந்து சென்ற அவர் அதன் பிறகு கொடிஷியா அரங்கிற்கு கார் மூலமாக செல்கிறார். அங்கு 10:45 மணி அளவில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.